தமிழகத்தின் மிகவும் பழமையான ஒரு இனத்தின் கதையை இன்று பார்க்கலாம். இவர்களின் பூர்வீகம் ஆந்திராவில் உள்ள காம்ப்ளி மற்றும் பெல்லாரி ஆகும். இவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் விரிவாக்கத்தின் காரணமாகவும் உள்ளூர் அரச குடும்பங்களில் ஏற்படும் அரசியல் வாரிசு போர்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சமவெளிகளில் வாழ்ந்தவர்கள். தங்களுடைய பாதுகாப்புக்காக தெற்கு நோக்கி காடுகளிலும் மலைகளிலும் தமிழக பகுதிகளிலும் தங்கள் இனக்குழுக்களாக நாடோடிகளாக இடம்பெயர்ந்தனர். இவர்கள் தாய்மொழியான தெலுங்கு தவிர அவர்கள் வாழும் இடத்திற்கு ஏற்ப இன்னொரு மொழியும் வட்டார பேச்சு மொழியாக பேசுகின்றனர். இவர்கள் நாயக்கர் காலத்தில் படை வீரர்களாக ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள். வேட்டையாடும் நோக்கத்தோடு வேட்டைக்கு பழக்கப்பட்ட நாய்களுடன் வந்தவர்கள். வடக்கில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பின் முஸ்லிம் படையெடுப்புக்கு அஞ்சி கூட்டம் கூட்டமாக தென்பகுதிக்கு தமிழகத்தில் நுழைந்தவர்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இவர்களே காட்டுநாயக்கன் இனத்தின் சமுதாய மக்கள் ஆவர். இவர்களின் இனத்தில் உட்பிரிவுகள் 6 முதல் 15 வரை இருக்கலாம் என்று ஆய்வுகளின் மூலம் தெரிய வருகிறது. இவர்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக காணப்படுகின்றனர்.